என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேர் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இன்னைக்கு வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேரை எனக்கு நீங்க சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மீனாக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னடா எடுத்தோன்னு அக்கா தேங்க்ஸ் சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? என் மனசுல தோணுச்சு, அதை சொல்லிட்டேன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேனா ஸ்கூல் மெமரிஸ் தான் நிறைய வருது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது கிரீட்டிங் கார்டு வாங்குறது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம கிரீட்டிங் கார்டு வாங்குறது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் போட்டு அவங்கவுங்களுக்கு அனுப்பிச்சி விடுறது, இதுதான் எனக்கு ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஷிப் டேனா. அப்புறம் ராக்கி கட்டிக்கிறது, எத்தனை கலர் எத்தனை ராக்கி எல்லாம் லைனா கட்டி, உனக்கு பாரு எத்தனை ராக்கி, எனக்கு பாரு எத்தனை ராக்கின்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சி பார்க்கறது, இந்த மெமரிஸ் தான் வருது. இதெல்லாம் எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் சொல்லியே பார்த்தீங்கன்னா 14 வருஷம் ஆகுது. ஏன்னா நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக பார்ப்பேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஹாய் மீனாக்கா மீனாக்கா மீனாக்கான்னு எனக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டால் எனக்கு நிறைய பேர் அக்கான்னு கூப்பிட்றது தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்றவங்க நிறைய கம்மியாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டு வாடி போடின்னு கூப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. எனக்கு வந்து ஃப்ரெண்டு அப்படின்னா நான் நிறைய பேர்த்துக்கு சொல்கிற வார்த்தை தான் உயிர் நண்பன் அப்படிங்கிறதா தான் நான் இருப்பேன். எனக்கு அந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் வந்து உண்மையாலுமே நான் சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்களே நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது லைஃப்பில் அப்படிங்கும்போது நான் நிறைய பேர்த்த நம்ப மாட்டேன், விட்டுருவேன். அதாவது விட்டுருவேன்னா அவங்கள வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறதுக்கு வரதான் நிறையா பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யூடியூப்பில் நீங்கள் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வீடியோ போடலினாலும் வீடியோ வரல, அக்காவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அக்கறையோடு எனக்காக வீடியோ கேட்குறீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கறதுக்காகவே வரீங்க, என்ன எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன, நிறைய பேர் எனக்கு வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு உங்களையெல்லாம் நான் நேரில் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்கறது வந்து என்னோட கேமராவை பார்த்து நான் பேசவே இல்லை. எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க, என்னோட வியூஸ் பார்க்குறவங்க எல்லாரையும் முன்னாடி இருந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வந்து பேசவும் முடியல, மனசு வந்து ஆதங்கமா இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்டுங்கிறது வந்து எச்சில் உறவும்பாங்க. எங்க சார் தான் சொல்லுவாரு, சின்ன வயசுல எங்க சார் சொல்லுவாரு எச்சில் உறவு. ஏன்னா அம்மா அப்பா எச்சி பட்டாலும் சாப்பிட மாட்டோம், நம்ம கூட பிறந்தவங்க எச்சி பட்டாலும் சாப்பிட மாட்டோம், நம்ம வீட்டுக்காரு நம்ம குழந்தைங்க கொடுத்த எச்சி கூட நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு கொடுத்த உடனே நம்ம சாப்பிடுவோம். அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம். எனக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் நினைக்கிறேன். உங்களை எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேர் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் இன்னைக்கு வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேரை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். முதல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு மறுபடியும் இதே தான் நான் சொல்லணும்னு தோணுது. வாழ்த்துக்கள், ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா சசிகலா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து தீபா, அப்புறம் அமலா, வானதி, ஜோதி லட்சுமி, இவங்களாம் என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் நாங்கள் வந்து ட்ராவல் ஆகல, 2 பேர் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். என்னோட ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அமலாவும் தீபாவும் தான் என்னோட வாழ்க்கையில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்களாம் எங்கள் அம்மா வயிற்றுல இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவங்கக்கிட்ட கூட நாங்கள் வந்து ரொம்ப கல்யாணம் ஆனனால எல்லாரும் அவங்க லைஃப்பை பார்க்கறனால ஃப்ரெண்ட்ஷிப் டேவா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ட்டு போயிட்டோம். அவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு மறக்காம
இன்னைக்கு நீங்களும் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நீங்கள் எல்லாரும் என் கையில் ராகி கட்டின மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறையா பேசணும் போல தோணுது. நிறைய எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸால் நான் நிறையா அனுபவிச்சதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு அதை சொல்ல மென்ஷன் பண்ண பிடிக்கல. ஆனால் இன்னைக்கு ஹாப்பி மூடாக தான் இருக்கேன். உங்களை நான் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிட்ட வாட்டி ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்காக ப்ரே பண்ணுறீங்க பாருங்க, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. உண்மையாலுமே எனக்கெல்லாம் ப்ரே பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ரே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறையா பேர் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வெளிநாட்டிலேருந்து பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஒரு நாள் வீடியோ இல்லைனா கூட உடனே ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறீங்க இன்ஸ்டாவில், அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கலாம் நிறைய பேர் துபாயிலேருந்துலாம் பண்ணியிருந்தீங்க. அமெரிக்கா, துபாய், அப்புறம் இது குவைத்து, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர். எனக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். நான்லாம் வந்து வார்த்தையில் ஸ்கூல் படிக்கும் போது வேர்ல்டு மேப் பார்த்து தான் அந்த பேர்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதுலேருந்து வரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எனக்காக வேண்டி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா என்னடா அக்கா வெளிநாடு மட்டும் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஆந்திரா, கர்நாடகா நிறைய மாநிலத்துல இருந்து பண்றாங்க. அவங்கவுங்க மொழியில போடுங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்ல போடுங்க, தமிழ் அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். முக்கியமா சில நாடுகளை சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து நிறைய ஃபேன்ஸு, அக்கா, தம்பி, தங்கச்சின்னு எனக்கு நிறைய ஃபேன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, குவைத்து, கத்தாரு, ஓமன் இந்த நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து வாய்ஸ் கால் அனுப்புவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்குலாம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளார ஒருத்தராக நாங்கள் வந்துட்டோம், நானும் என் தம்பியும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களாம் எங்களுக்கு அத்தை, மாமா, ஆன்டி, அங்கிள்னு ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க மனசுக்குள்ளாரையும் நாங்கள் பூந்துருக்கோம். அப்படிங்கும்போது நிறைய குழந்தைங்க வந்து ஹாய் சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் தம்பி. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உலகத்தில் யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ நாளையில் எனக்கு ஒரு 40 நாள் தான் நான் இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இந்த 40 நாளையிலே எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருங்க. கண்டிப்பாக நம்ம 100வது நாள் கண்டிப்பாக நான் நிறைய மாற்றத்தோடு வந்து உங்க கூட நான் நிற்பேன். நீங்கள் எல்லாரும் என் கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி நினச்சி தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்களே என் கூடயே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நான் உங்கள் மீனாக்கா. ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு.